இந்த மால்ட்டை நாம் எதுக்கு 40 ரூபா தான் 1 கிலோ சர்க்கரை, ப்ரௌன் சுகரா 100 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஒரு சாதாரண விஷயத்த மால்ட்டுன்ற பேரில் 1000க்கும் மேற்பட்ட ரூபா கொடுத்து வாங்கினோமா உழைப்பு. இப்படி தான் இந்த மால்ட்டு ரூபத்தில் நம்ம உடம்புக்கு நாமளே தீமையை விளைவிச்சுக்கணுமா? மால்ட்டாக சாப்பிட்டா நல்லது. இப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகரில் மால்ட்டு சாப்பிட்டா என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கிறீங்களா? அதாவது சாப்பிடக்கூடிய மால்ட்டில் 85% மேலே ஹிடன் சுகர் தான் இருக்குது. மீதி இருக்கிறதும் ஆப்பிள், கேரட் அண்ட் பீட்ரூட்டோட சக்கைகள் தான். இந்த சுகரம் எப்படி இருக்குன்னா ஹை ஹீட்டில் தொடர்ந்து வறுக்கப்பட்டு கிளறப்பட்டு கேரமலைஸ்ட் ஆகிடுது. என்ன மால்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேக்ஸ் அண்ட் பேக்ஸாக போடுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். எப்படி கேக்ஸ் அண்ட் பேக்ஸில் மொத்தமும் சுகரும் மைதாவும் தான் இருக்கோ, அதே மாதிரி மால்ட்டுலேயுமே மொத்தமே சுகர் தான் இருக்குது. அப்போது இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ அதுக்கு நம்ம வெறும் பேக்கரி ஐட்டமே சாப்பிட்டுட்டு போயிடலாமே, வெறும் சுகரையே தின்னலாமே. அதற்கு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண மால்ட்? யோசனை செய்யுங்கள்.